அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் எல்லாரையும் மீண்டும் வரப்போகிற கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட நாம் இவ்வளவு நேரம் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார், இல்ல பாட உதவி செய்தார், மனதார துதிக்க உதவி செய்தார். ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டார், நம்மோடு பேசினார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய ரேமா வார்த்தை வெளிப்பட்டதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை. வாசித்த வசனத்துக்கு நேர கவனத்தை திருப்புவோம். நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கு, உபத்திரவத்துல பொறுமையா இருக்கு, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். அப்படி தரித்திருக்கிற காரியங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். நம்ம சில விஷயங்களை ஜெபிக்கிறோம், ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன செஞ்சிடறோம்? அதை விட்டுறோம். ஆனா நம்ம ஊக்கமா ஜெபித்து உறுதியாய் காத்திருக்கிற போது, இன்னும் சொல்ல போனா பதில் வருகிற வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும். பேதுருவுக்காக சபையார் ஜெபிக்கிறாங்க. பேதுரு எங்க இருக்கிறார்? சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் இப்ப ஜெயில கட்டப்பட்டு கிடக்கிறார். ஆனா கட்டப்பட்டு கிடக்கிற அந்த பேதுரு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறார். ஜெயில கிடக்கிற ஒருத்தனுக்கு அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வராது, ஆனா தூக்கம் வந்துச்சு. ஒரு நாள்பட்டு போய் கிடக்கிற ஒரு ஜெயில் கைதியா இருந்தா பரவாயில்ல. பல வருஷமா அவர் ஜெயில கிடக்கிறாருன்னா அவருக்கு பழகி போச்சு, தூங்கிடுவார். நேற்றைக்கு தான் பிடிச்சு கொண்டு போட்டிருக்காங்க, இன்னைக்கு எப்படி தூக்கம் வரும்? வராது. அதுலயும் தலையை வெட்டிடுவாங்கன்னு தெரியும். யாக்கோபை கொலை செய்ததுனாலதான், யாக்கோபினுடைய கொலை அங்கிருந்த யூதர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த யூதர்கள் எல்லாம் உடனே ஏறதோ கூப்பிட்டு என்ன பண்ணாங்க? சார் ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ சார் என்று அவருக்கு கிரீட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி, அவருக்கு பொக்கையெல்லாம் அனுப்பி, பொன்னாடையெல்லாம் போர்த்தி, அருமையான வேலை செஞ்சீங்க சார், இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிக்கிறதுக்கு இவனுங்களை போட்டா எல்லாம் சரியா போயிடும் சார் அப்படின்னு யாக்கோபை போட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னொருத்தன் இருக்கான் சார், இவங்களுக்கு எல்லாம் லீடர் ஒருத்தன் இருக்கான், அவனை போட்டீங்கன்னா மேக்சிமம் கூட்டம் கலைஞ்சிரும் சார் அப்படின்னு. ஒன்னா யார் யாது? அவன் தான் சார், இந்த பேதுருன்னு ஒரு பாஸ்டர் ஒருத்தன் இருக்கான், அந்த பாஸ்டரை பிடிச்சி உள்ள போடுங்க சார். புரியுதா? ஆமா, பேதுரு பாஸ்டரை தூக்கி போட்டீங்கன்னா மேக்சிமம் கூட்டம் கலைஞ்சிரும் சார் அப்படின்னு. உடனே பேதுருவை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க கொலை பண்றதுக்கு. ஆனா கொலை பண்ணுவதற்காக கொண்டு வரப்பட்ட பேதுரு என்ன செய்யறாரு தெரியுமா? நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறார். எப்படிங்க ஜெயில கிடக்கும்போது தூக்கம் வரும்? நான் சமீபத்துல சொல்லி கொடுத்தேன், ஜெயில கிடக்கும் போது தூக்கம் வரும். வந்துச்சு. ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அவன் தூங்கினதுக்கு முதல் காரணம், அவன் மேல் தேவனுடைய தரிசனம் இருந்தது, அவன் மேல் தேவனுடைய அழைப்பு இருந்தது, அவன் மேல் ஒரு அனாதி திட்டம் இருந்தது. கர்த்தர் ஒருவன் மேல் ஒரு தீர்மானத்தையும் ஒரு திட்டத்தையும் வைத்துட்டா அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்காம ஆண்டவர் அவனை சீக்கிரத்துல இந்த பூமியை விட்டு விலக்க மாட்டான். அவனை ஏறதுல அவன் அப்ப நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, அவன் உயிரை எடுக்க முடியாது. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை உங்க மேல வச்சுட்டா அந்த திட்டத்தை நிறைவேற்றாம நீங்க இந்த பூமியில சாகணும்னு நினைச்சா கூட சாக வராது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகம் தீர்மானித்தது நிறைவேறும். நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணிட்டா செத்ததுக்கு அப்புறமும் நிறைவேற்ற முடியும். எலிசா என்கிற பக்தனிடத்துல ஒரு சம்பவம் நிறைவேறுச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும். எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்னால எலிசா கேட்டார், நான் உண்மை விட மாட்டேன், உண்மை விட மாட்டேன், உண்மை விட மாட்டேன். எப்ப இங்க இருப்பா? விட மாட்டேன். பெத்தேல இருப்பா? விட மாட்டேன், இருக்க மாட்டேன். பின்னாடியே வந்தா, யோர்தானை கடந்தாச்சு. எப்ப இனியாவது? விட மாட்டேன். சரி, அப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு இருக்கிற வல்லமை எனக்கு 2 மடங்கா கொடுங்க. என்னப்பா இப்படி கேட்ட? என்ன இப்படி கேட்ட நீ? 2 மடங்கு ஆசீர்வாதம், அது எப்படி நடக்கும்? சரி பரவாயில்ல, ரொம்ப அரிதானவை கேட்டாய், ஆனாலும் உனக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன தெரியுமா? நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையில நீ என்னை பார்ப்பாயானால் இதை பெற்றுக்கொள். நீ அவர் என்ன ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிற போது நீ பார்க்கணும்.
பார்த்துட்டீங்கன்னா உனக்கு அது கிடைக்கும். பேசிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு குதிரை வந்து எலியாவை தூக்கி ரதத்துல போட்டு கொண்டு போயிடுச்சு. ரதம் வந்து நின்று எலியா அது மேல ஏறி உட்கார்ந்து எல்லாம் போகல. வரும்போதே எலியாவ அதுல இருந்து தூதர்கள் ரெடியா இருந்திருக்காங்க. போட 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 தூக்கி வண்டிகளை போட்டாச்சு, கொண்டு போயாச்சு. புரியுதா? ஆமா, தூக்கி வண்டிகளை போட்டாச்சு, கொண்டு போயாச்சு. கிட்டத்தட்ட நம்ம பாஷையில சொன்னா கிட்னாப்பிங் நடந்திருக்கு. பரலோகத்துல இருந்து தம்முடைய பிள்ளைகளை அவர் கிட்னாப் பண்ணி கொண்டு போயிருக்காரு. இன்னொரு கிட்னாப்பிங் இருக்கு. சொல்லுங்க. ஆமா, இந்த உலகமே வியந்து போற விதத்துல ஆண்டவர் தம்முடையவர்களை கிட்னாப் பண்ணி கொண்டு போறாரு. அன்னைக்கு இந்த உலகமே ஸ்தம்பிச்சு ஊரங்கும் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போய் ஆள் கிடக்கும். சார், எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரிய காணும் சார், சார் எங்க பையனை காடுச்சா, என் பொண்ணை காடுச்சார், என்னவா தெரியல சார், என்ன சாத்திரம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சார், நேற்றுக்கு நானும் எங்க வீட்டுக்காரி நடந்து போயிட்டு இருந்தேன் சார், அதான் சார் இந்த பைபாஸ் பக்கமா அப்படி வந்துட்டு இருந்தேன் சார், பிறகு வர்றவள்ள திடீர்னு கொண்டாடி காணும் சார், எவனை கிட்னாப் பண்ணிட்டான் சார். கூட வந்தவள திடீர்னு காணும்னா ஏன்னா கிட்னாப் பண்ணாதானே நடக்கும். என்னையா சொல்ற, ஏதாவது சவுண்ட் வந்துச்சா? அதான் சார் சவுண்டே வரல. ஏதாவது அடையாளம் சார், உடுத்திருந்த ட்ரெஸ் கீழே இருந்துச்சு சார், ஏதோ உடுத்திருந்த ட்ரெஸ் கீழே இருந்துச்சா? ஆமா ஆமா சார், உடுத்திருந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே இருந்துச்சு, கீழே போட்டு சேர்ப்பு வரைக்கும் கீழே இருந்துச்சு. எல்லாத்தையும் உரி போட்டு எப்படியா கொண்டு போய்ப்பான்? ஏன்னா அவர் மறுரூபமாக்கி எடுத்துட்டு போகும்போது இங்கதான் ஒண்ணு இருக்காது, எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வேற ரூபத்துக்கு மாறி தப்புன்னு அவரோடு அப்படி கண்ணை வைக்க நேரத்துல போயிடுவோமே. போயிட்டா சார் கிட்னாப்பிங் கேஸ் பயங்கரமா ஊரெல்லாம் நாடெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆமா, அப்படி ஒரு கிட்னாப் கேஸ் வரும்னு சொல்லி முன்னக்கூட்டியே பிசாசுக்கு தெரியும். ஒரு ரகசியம் சொல்றேன், பிசாசுக்கு ஏற்கனவே தெரியும் இப்படி ஒரு கிட்னாப்பிங் வரப்போகுது. இந்த கிட்னாப்ல இவங்களை கண்டுபிடிக்கணும்னா அவங்களை சாதாரண நினைச்ச முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒருத்தன் கிட்னாப் ஆகி கொண்டு போனா அவனை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஜிபிஆர்எஸ் மூலமா அவனை தூக்குறதுக்கு அவன் உடம்புல ஒரு சிப்பை ஏத்து, அதுக்குதான் முத்திரையை தரிக்கணும். எப்படி என்ன செய்யணும்? முத்திரை தரிக்கணும். அந்த முத்திரையை தரிச்சுட்டா அவன் எங்க இருந்தாலும் அவன் என்ன செஞ்சிடலாம், ஜிபிஆர்எஸ் வழி ஈஸியா ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குதான் சாத்தான பண்றான், இப்பவே அந்த சிப்பை எல்லாருக்கும் மாற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதை மாற்றிட்டோம்னு வைங்களேன், இப்ப உங்ககிட்ட எல்லாம் என்ன அறிவிப்பு வரும் தெரியுமா? உங்களை கிட்னாப் பண்ணுவோம், ஆண்டவர் வந்து உங்களை எடுப்பாரு, எடுத்துட்டா நாங்க கண்டுபிடிச்சிருவோம், அதுக்காக தான் நாங்க இதை பண்றோம்னா நீங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டிய. அது சாத்தானுக்கும் தெரியும், ஏன் அவன் தந்திரம் உள்ளவன். வசனம் அப்படி சொல்லுது, அவன் யாரு? தந்திரம் உள்ளவன். அப்ப அவன் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா? சிஸ்டர், உங்களுக்கு அடிக்கடி பிரஷர் ஏறுது பத்தியலா? பிரதர், உங்களுக்கு அடிக்கடி அட்டாக் வருது பத்தியலா? சிஸ்டர், உங்களுக்கு அடிக்கடி சுகர் இறங்கி ஏறுதா? ஆமா, தோத்திரம். நீங்க இந்த சிப்பை மாட்டிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சுகர் இறங்கின உடனே பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு அலாரம் அடிச்சிடும். உங்க பக்கத்துல இருக்கிற அன்னையருள்ள இருந்து உடனே ஆம்புலன்ஸ் பறந்து உங்க கம்பெனிக்கு வரும், வந்து உங்களை தூக்கி போட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் உடனே இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களை காப்பாத்திடுவாங்க. பரவாயில்லையே, நல்லா இருக்கே திட்டம். புரியுதா உங்களுக்கு? சிப் இருந்ததுன்னா அட்டாக் வர்றதுக்கு முன்னாடியே அந்த நரம்புல அங்கங்க சின்ன சின்ன பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே பக்கத்துல இது சம்பந்தமான ஆஸ்பத்திரி எங்க இருக்கோ அந்த ஆஸ்பத்திரிக்கு இன்ஃபார்ம் ஆயிடும், மெசேஜ் அலர்ட் அடிக்கும். அலர்ட் ஆன உடனே உங்க லொகேஷன் அவங்க லொகேட் பண்ணி ட்ரேஸ் அவுட் பண்ணி டக்குனு வந்து தூக்கி கொண்டு போய் முதலுதவி பண்ணி உங்க உயிரை காப்பாத்திடுவாங்க. அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா சார், அப்பப்போ இந்த குத்துது சார், அதனால எனக்கு உயரத்து இந்த குத்துக்கு சார் நச்சுன்னு வாங்கி செஞ்சிருவான், சிப்ப வாங்கி குத்திடுவான். எப்படி சொன்னா நம்ம அதை வாங்குவோம்னு சாதாரணக்கு தெரியும். புரியுதா? அவன் சொல்லுவான், நீ இந்த முத்திரையை போடலன்னு வச்சுக்கீங்க, ரேஷன் கடையில அரிசி தர மாட்டோம், சக்கரை தர மாட்டோம். புரியுதா? எதுவுமே நீ ரேஷன்ல தானே சார் வாங்க முடியாது. நான் பெரிய ரேஷன், அங்க ஏற்கனவே புழு விழுந்த அரிசி, அதுக்கு பெஸ்ட் எங்க பக்கத்துல இருக்கிற ஆமா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நல்ல நல்ல பொருளா இருக்கு சார், நாங்க அங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னா அங்கத்தான் வைக்கிறான்.
ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கான் அப்படின்னா, அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், அந்த கம்ப்யூட்டர்ல போய் உங்க கையோ உங்க நெற்றியோ காட்டி அதுல உங்க அட்ரஸ் தெளிஞ்சு வந்தா, அதுல உங்க பாஸ்புக், உங்க பாஸ்போர்ட், உங்க ஆதார் கார்டு டீட்டெயில் தெளிஞ்சு வந்தா தான் காரியம் நடக்கும். இப்ப நீங்க மளிகை கடைக்கு போறீங்க, அங்க இந்த ஸ்கேனிங் மிஷின் இருக்கும், அதுல போனீங்கன்னா அது ஸ்கேன் பண்ணும்போது அவனுக்கு தேவையானது என்ன, உங்க அக்கௌண்ட் டீட்டெயில் அதுல வந்துடும். அப்பதான் அதுல உங்க பணத்தை எடுப்பான். நீங்க வாங்கின பொருளுக்கான பணம் அவன் தன்னுடைய கம்ப்யூட்டர்ல எடுப்பான். அதுக்கு உங்ககிட்ட சிப் இருக்கணும், நெற்றியில இருக்கணும், இல்லைன்னா வலது கையில இருக்கணும். அது இருந்தாதான் உங்களுக்கு பொருள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் வாங்க முடியும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்காட்டி என்ன, நம்ம அண்ணாச்சி கடை பக்கத்துல இருக்குல்ல, அண்ணாச்சி கடையிலையும் கொண்டு வந்து வச்சிருவான். அண்ணாச்சி அண்ணாச்சி என்னாச்சுன்னா அண்ணாச்சி சொல்லுவார், எல்லாம் பொய்யாச்சு, பழையதெல்லாம் போச்சு தம்பி. ஆமா, இப்ப என்ன வந்துருச்சு, இப்ப எல்லாமே ஒரு அண்டர்ல வந்துட்டோம். டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, பெட்டி கடையா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஓனர் யார் தெரியுமா? கடையில இவர் தான் ஓனர் மாதிரி இருப்பார். ஆனா ஒரிஜினல் ஓனர் யாருன்னா ஆன்டி கிரைஸ்ட் இருப்பான். அவன் அதிகாரத்துல இருக்கும், அவன் ஆளுகையில் இருக்கும். அப்ப இந்த சிப்பு தான் வேலை செய்யும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அரிசி வாங்காம துங்காம எங்க கிடக்கிறது? எப்படி பார்த்தாலும் சர்ச்சைக்கு போகலன்னா பரவாயில்ல, ஜெபம் பண்ணலாம்னு ஒண்ணும் பரவாயில்ல, அதுக்காக அரிசி வாங்கிட்டு துங்காம இருக்க முடியுமா? பட்னியா கிடக்க முடியும்? பேசாம வாங்கி குத்திக்குமா? புரியுதா? ஆனா என்ன செய்வான் தெரியுமா? அது இந்தியாவை பொறுத்தவரையில, இந்தியாவில பிசாசுக்கு பயங்கரமான தந்திரம் எல்லாம் உண்டு. இந்தியாவின் தலைவர்களை ஈஸியா சாத்தான் கைக்குள்ள வச்சு என்ன சொல்லுவான் தெரியுமா? நீங்க இந்த சிப்பை மாட்டினீங்கன்னா சிப்புக்கு கூட உங்களுக்கு 54 இன்ச்சில ஒரு பெரிய டிவி ஃப்ரீயா கொடுப்போம். 56 தோத்திரம் வாங்கி பழக்கம் இல்லல்ல. ஆமா, கத்துக்கு சோத்திரம். 56 இன்ச்சில உங்களுக்கு ஒரு டிவி ஃப்ரீ, அதுக்கு கூட ஒரு செட் ஆப் பாக்ஸ் ஃப்ரீ, அதுக்கு கூட உங்களுக்கு 3 வருஷத்துக்கு ரீசார்ஜும் ஃப்ரீ. எல்லாம் முதல்ல இந்த சிப்பை வாங்கல, ஏன்னா டிவியும் ரீசார்ஜும் பாக்ஸும் எல்லாம் கிடைக்குதுல அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? சாடி விழுந்து போவோமா மாட்டோமா? சோத்திரம். அன்னைக்கு என்னெல்லாம் ஃப்ரீயா கொடுக்கான்னு தெரியாது. இப்பதான் இந்த டிவி கலாச்சாரம் எல்லாம். அன்னைக்கு உங்களுக்கு சோத்திரம் கார் கூட ஃப்ரீயா தருமா? ஏதோ நம்ம தான் ஃப்ரீயா கிடைச்சா பெனாயில கூட வாங்கி குடிப்போம்ல. சோத்திரம். அவன் கொடுக்குற 1500க்கும் போய் அநியாயக்காரனுக்கு கூட நம்ம ஓட்டு போடல. அவன் கொடுக்குற பணத்துக்கு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறது, அவன் கொடுக்குற இலவசத்துக்கு வேண்டி அது இது செய்யறது, இலவசமா எது கிடைச்சாலும் தான் நம்ம போய் விழுந்துடுறோமே. இதை சாத்தான் புரிஞ்சு வச்சிருக்கான். ஏற்ற வேலை வரும்போது இந்த சிப்பை பிக்ஸ் பண்றதுக்கு இதே மாதிரி ஆஃபர் போடுவான். நீங்க இந்த சிப்பை மாட்டிக்கிட்டீங்கன்னா அமேசான்ல உங்களுக்கு 1 வருஷம் ஃப்ரீயா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லுவான். நம்ம ஆமா, செப்டோல உங்களுக்கு வீடு தேடி வந்து பொருள் எல்லாம் ஃப்ரீயா 1 வருஷத்துக்கு தர வேணுவான். நம்ம என்ன பண்ணுவான்? இதை விட வேற என்ன வேணும்? சோத்திரம். 3.5 வருஷத்துல 1 வருஷம் நல்லா போற மாதிரி இருக்கும், வச்சு செஞ்சிருவான். அப்போ இலவசங்களுக்கு ஆசைப்பட்டு அப்போ இது எதுக்கு முன்னக்கூட்டிய பிளான் பிசாசு எதுக்கு திட்டம் போடுறானோ, நீங்க கிட்னாப் பண்ணி போனா, அதாவது காணாமல் போனால் உங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு நாள் நம்ம காணாமல் போகிறோம். அவன் காணப்படாமல் போனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நீங்களும் நானும் காணப்படாம போனா அது தேவன் எடுத்துக்கொண்டதா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நம்மளை ஒரு நாள் வரப்போகிறார். அன்னைக்கு நம்மளை போக விடாம தடுக்கிறதுக்கு தான் இந்த சிப்பு இருக்கிறவங்களை கொண்டு போக முடியாது. போக மாட்டீங்க. சிப் இல்லையா? கண்டிப்பா எடுத்துட்டு போவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஒரு கிட்னாப்பிங், அன்னைக்கும் ஒரு கிட்னாப்பிங் நடந்துச்சு. எலி அவ தூக்குனாங்க. எலிசா என்ன பண்றாரு? கூட வந்தவர் பேசிக்கிட்டே வந்தார் பாருங்க. பேச்சு நின்னோட திரும்பி பார்த்தார், ஆளக்கானு எட்டி பார்த்தார், முன்னால போறார். நான் இந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய நேரத்துல ஆண்டவர் கூட இருக்காரா, போயிட்டாரா, வந்தாரா தெரியல. எலிசா தன் கூட வந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்த்ததுனாலதான் 2 மடங்கு ஆசீர்வாதம், 2 மடங்கு வல்லமையை பெற்றான். அப்ப எப்படி பார்த்தான்? படக்குன்னு வந்து எடுத்துட்டு போனவன எப்படி இவன் பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, தன்னோடு பேசிக்கிட்டே வந்தவனுடைய பேச்சு திடீர்னு நின்று போச்சுன்னா எட்டி பார்க்கணும். ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில பேச விடணும், பேச விட்டு அவர் பேச கேட்கணும்.
ஆமா, அவர் ஒருவேளை அவர் பேசுறது நின்னு போச்சுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சுன்னு நம்ம உஷாராகல அப்படின்னா அவர் நம்ம விட்டுட்டு போயிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் பேச விடுங்க உங்க வாழ்க்கையில. நம்ம ஆண்டவர் தான் பேச விட மாட்டேங்கிறோமே, நம்ம தானே பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டோடைய பேச்சை கேட்கறதுக்கு எங்கம்மா நமக்கு நேரம் இல்லம்மா? ஆண்டோடைய பேச்சை கேட்க நமக்கு எங்க நேரம்? நமக்கு போன்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது, நமக்கு வாட்ஸ்அப்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது, நமக்கு ஆண்டவரோட உட்கார்ந்து இருக்க எங்க நேரம் இருக்கு, ஆண்டோடைய சத்தம் கேட்க எங்க நேரம் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரோட உட்கார்ந்து இருந்தா ரேமா வரும். ரேமா சும்மா வராது. இன்னைக்கு ரேமா வந்துச்சா? அது சும்மா வரல, சும்மா வராது. அவரோட உட்காரணும், அவரை ஆராதிக்கணும், அவர்கிட்ட பேசணும், அவர் தான் பேசுறாருங்கிறத அறியணும். அப்பதான் ரேமா வரும். பேசுறது யாருன்னு நமக்கு தெரியணும். அல்லேலூயா. ரேமான்னா என்னன்னு தெரியலையா? அல்லேலூயா. சரி, ரேமான்னா வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை. சரியா? அப்ப என்ன, கர்த்தருடைய வார்த்தைக்கு பொதுவாதானா லோகோஸ் என்றாலும் கர்த்தருடைய வார்த்தை. என்னதுமா? லோகோஸ். லோகோஸ்னாலும் கர்த்தருடைய வார்த்தை, ரேமானாலும் கர்த்தருடைய வார்த்தை. லோகோஸுக்கும் ரேமாவுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்றேன். என்ன லோகோஸுக்கும் ரேமாவுக்கும் உள்ள வித்தியாசம்? இந்த பைபிள்ல இருக்கிற ஹோல் வேர்ட்ஸ் லோகோஸ். அதுல இருந்து நமக்கு தேவையான ஒரு வார்த்தை வெளிப்பட்டு வருது இல்லையா, அதுக்கு பேர் ரேமா. புரியுதா? உங்க வீட்டுல 25 கிலோ மூட்டை அரிசி இருக்குதுல்ல, அதுக்கு பேர் லோகோஸ். அதுல இருந்து உங்க அம்மா கொஞ்சம் எடுத்து சமைச்சு ஒரு தட்டுல கொண்டு வந்து வைக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் ரேமா. புரிஞ்சிச்சா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ரேமா வெளிப்படணும்னா ஆண்டவர்கிட்ட உட்காரணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், அப்பதான் வரும், இல்லைன்னா வராது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எலிசா எலியாவோட பேசிக்கிட்டே போறாரு, அவரை விட மாட்டேன்னு பேசிக்கிட்டே போறாரு. ஒரு கட்டத்துல பேச்சு நின்னுருச்சு. எட்டி பார்த்துட்டாரு எலியா எடுத்துக்கொள்ள. இப்ப என்னாச்சு? பார்த்த உடனே அவங்க இருந்து ஒரு சால்வை விழுந்துச்சு கீழே. யாருடைய சால்வை? அவன் ஸ்தோத்திரம். சால்வையோட பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா பரலோகத்துல வேற சால்வை இருக்கு, அந்த போவாசின் சால்வை நமக்காக இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. போவாசனுடைய புதப்பு அங்க இருக்கு, உங்களுக்கு இங்க உள்ள புதப்பெல்லாம் அங்க கொண்டு போக வேண்டாம். ரெண்டாவது, எடுத்துக்கொள்ளப்படுகிற நாம் மாம்சத்தோட ரத்தத்தோட அங்க போறது இல்லை. ஏன்னா மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அப்போ நாம அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற போது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஆமீன், இந்த பூமிக்குண்டான எந்த காரியத்தையும் நம்ம கொண்டு போக போறதில்லை. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரா இல்ல வேற எங்கேயாவது கொண்டு வச்சிருந்தாரா? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கவனமா கேளுங்க. இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசா 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்ற எலிசா 13 ஆசீர்வாதம் 13 வல்லமை தான் வெளிப்பட்டுச்சு, 13 அற்புதங்கள் தான் நடந்துச்சு. எலியா செய்த அற்புதம் 7. அப்ப எலிசா எத்தனை அற்புதம் செய்யணும்? 2 மடங்கு செஞ்சா 14 செய்யணும். 13 தான் உயிரோடு இருக்கும்போது செய்தார், செத்து போயிட்டார். தேவனுடைய திட்டம் 14 இவனில் நிறைவேறணும். 14வது அந்த வல்லமை, அந்த அடையாளம் எப்ப நிறைவேறிச்சு தெரியுமா? இவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் செத்து போன ஒருத்தனை இங்க இருந்து இந்த இஸ்ரவேலர்கள் தூக்கிட்டு போறாங்க. போகிற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சீரிய படையினுடைய தண்டு அங்கிருந்து வருகிறது. அதை பார்த்த உடனே ஐயோ பாவி பயலுக்கு வந்துட்டானுங்களே, பிடிச்சானுங்க அடிப்பானுங்களேன்னு என்ன பண்ணிட்டாங்க, டப்புன்னு கையில இருந்த பணத்தை கையில அந்த பக்கம் எட்டி பார்த்தா அங்க ஒரு கல்லறை தெரிஞ்சிச்சு. தூக்கி அந்த பக்கம் போடுங்கப்பா, அப்புறம் வந்து ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லி டப்புன்னு கல்லறை தூக்கி போட்டாங்க. போட்டுட்டு இவங்க இந்த பக்கம் ஓடுனாங்க. ஓடின உடனே அவனுங்க எல்லாம் பாக்குறான், ஏய் நம்மள கண்டு ஓடுறானுங்கடா அப்படின்னு எட்டி பார்த்தா கல்லறையில விழுந்தவன் போனோம்னு தெரியும். விழுந்த போனோம் பட்டுன்னு எழுந்து நினைச்சு பாருங்க, வந்த மாத்திர வேற ரிட்டர்ன் தான் பாரு ஓட்டம். என்னடா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் போட்ட கல்லறை எலிசாவின் கல்லறை. எலிசாவின் கல்லறைக்குள்ள அவன் எலும்பு இருந்துச்சு பாருங்க. அந்த எலும்புல போய் ஒரு செத்த சரீரம் பட்ட உடனே அந்த எலும்பில் இருந்த வல்லமை புறப்பட்டு செத்த உயிரோட எழும்பிட்டான். ஸ்தோத்திரம். வல்லமை குறைந்து போகவில்லை. வார்த்தை ஆண்டவர் தந்தாத நிறைவேற்றியே தீருவார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றுவார். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. அப்ப ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நிறைவு.
அல்லையா சொல்லுங்க. ஆமா, அப்போ ஜெபிக்கும் போது பதில் வருகிற வரைக்கும் ஜெபிக்கணும். பதில காணாம நான் ஒதுங்க மாட்டேன்னு நிக்க கூடாது. பதில் வருகிற வரைக்கும். சபையார் ஜெபித்தாங்க. எப்படி ஜெபித்தாங்க? பதில் வர்ற வரைக்கும். நம்மால நல்ல தூக்கம், நல்ல தூக்கம். அப்ப அவனுக்கு தெரியும், என் மேல இருக்கிற தரிசனம் நிறைவேறாம நான் சாக மாட்டேன். என் மேல இருக்கிற அபிஷேகம் அது செய்து முடிக்க வேண்டியது செய்து முடிக்காம இந்த பூமியை விட்டு என்ன கொண்டு போகாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சான், அவ்வளவு விசுவாசம் வச்சான். அந்த விசுவாசம் அவனை தூங்க வச்சுச்சு. இன்னைக்கு நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா ஆண்டவர் மேல முழுமையா விசுவாசம் வைக்கல. ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஆனா என்ன ஆனாலும் அதை செய்து நிறைவேற்றுவார். நான் ஏன் பிரயாசப்படணும்? நான் ஏன் சிந்திக்கணும்? நான் ஏன் பாடுபடணும்? எனக்காக யுத்தம் பண்ண ஒருத்தர் இருக்கிறார், எனக்காக செயல்பட ஒருத்தர் இருக்கிறார், எனக்காக கிரியை செய்ய ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி கிரியை செய்வார். நான் ஏன் பாரப்படணும்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறா. தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கா, நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு இன்னொரு இடத்துல தாவீது சொல்ற, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? எதுக்கு தேவையில்லாம திகைத்து தூக்கம் இல்லாம உறக்கம் கட்டு ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ள படப்பட்ட உறக்கம் போய் தூக்கம் போய் எதுக்கு ஏன் கலங்குகிறாய்? கேளுங்க உங்க ஆத்மாவை பார்த்து. ஏன் ஆத்மாவே அமைதியாகிட, என்ன கலக்கம் உனக்கு? சும்மா கிடந்து தேங்கிக்கிட்டே இருக்கிற, சும்மா கிட அமைதியாரு. எனக்காக கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மேலும் பாரத்தை அவர் உன்னை நீதிமானை விடமாட்டாருங்க, விடமாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கர்த்தருக்கு சொல்றேன். அப்ப ஜெபத்துல எப்படி இருங்க? உறுதியாய் தரித்து இருங்கள். இரண்டாவது, பேதுரு தூங்குவதற்கான இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணு, நான் முதல்ல சொன்னேன், அவன் மேல இருந்த தரிசனம், என் ஆண்டவரை மேல வச்ச திட்டம் நிறைவேறாம நான் போறது இல்ல, ஏறது இல்ல. அவர் தாத்தா நினைச்சாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வாட ஜெயில விட்டா நான் இங்க தூங்குவேன், வீட்டுல விட்டா அங்க தூங்குவேன், எங்கன போட்டாலும் தூங்குவேன். அல்லேலூயா. ஆமா, தைரியமா தூங்குறார். இரண்டாவது, அவர் தூங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும், எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்காக ஜெபிக்க ஒரு சபை இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சபை ஜெபிக்குதுன்னா நிம்மதியா நமக்கு தூக்கம் வரும். நம்ம சகோதரர்கள் நிம்மதியா தூங்கணும்னா சபையார் ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சபையாருக்கு வேண்டி ஜெபிச்சீங்கன்னா சரியா, இவங்க தூங்குவாங்க. நீங்க நிம்மதியா தூங்கணும்னா சபையாருக்கு வேண்டி ஜெபிக்கணும். ஜெபிச்சா அவங்களாம் நிம்மதியா தூங்குவாங்க. இப்படி ஒருத்தருக்காய் ஒருத்தர் ஜெபிக்கிற போது, சபையே ஜெபிக்கிற போது, சபைக்கு நிம்மதியான தூக்கம் தூங்க வேண்டிய நேரத்துல வரும். ஆமீன். அது ரொம்ப முக்கியங்களா? சொல்லும் போது ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணுங்களா? தூங்க வேண்டிய நேரத்துல வரும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப எப்படி ஜெபித்தால் ஆமீன் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும்? நான் உங்களுக்கு சொன்னேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொன்னேன், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களை நான் ஆரம்பத்தை ஒரு 2 வாரமா சொல்லிட்டு வர்றேன். விசுவாசத்தோட என்ன செய்யுங்க? ஜெபிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ள ஜெபத்தினால சபையில பெருக்கம் உண்டாகும்னு சொல்லி கொடுத்தேன். விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? இயேசு செய்ததை தானும் செய்வான். நான் போன வாரம் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு செய்ததை தானும் செய்ய வேண்டுமானால் இயேசுவினுடைய அந்த வரம் நமக்கு தேவை. அவர் செய்தது போல நாம் மரித்தவர்களை எழுப்பணும், நாம் பலவீனர்களை குணப்படுத்தணும், நாம் உடவர்களை எழுப்பி நடக்க பண்ணணும், செவிடர்களை கேட்க பண்ணணும், ஊமையர்களை பேச பண்ணணும். ஆமீன். அப்படியானால் நாம இயேசு செய்தவைகளை, ஏன்னா அவர் பிதாவின் இடத்துல போகிறார். யோவான்ல அப்படிதான் சொல்றார், நான் பிதாவின் இடத்துல போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை செய்வேன். அப்படின்னா நான் இருந்த இடத்துல இருந்து என்னுடைய வேலைகளை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, நான் போயிருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவருடைய வேலையை இங்க நாம செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அது விசுவாசத்தினால மட்டும்தான் சாத்தியம். அப்போ விசுவாசத்தோட ஜெபிங்க, விசுவாசத்தோட உழைங்க, விசுவாசத்தோட வாழுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். இரண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி ஜெபித்தால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும்?
ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள் என்று பார்க்கிறோம். அதுல நான் கடந்த 2 வாரமாக விசுவாசத்திலே ஜெபியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம தியானிக்க எடுத்துக்கொள்வோம் யூதாவின் புஸ்தகம் அதனுடைய 20வது வசனம். யூதாவின் புஸ்தகம் அதனுடைய 20வது வசனம். உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொண்டது நித்திய ஜீவனுக்கு ஏற்பான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இங்க பாருங்க, யூதா சொல்லுகிறா, நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? அங்க வாசிங்க. முதல் பாயிண்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? விசுவாசத்துல ஜெபிக்கணும். அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த விசுவாசத்துல நீங்க அடுத்தது எப்படி ஜெபிக்கணும்? பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? பரிசுத்த ஆவிக்குள்ள. பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகருக்கு ஜெபம் இருக்கு, ஆனா பரிசுத்த ஆவியில ஜெபிக்கிற ஜெபம் இல்ல. நான் அடிக்கடி ஜெபிக்கும் போது சொல்லுவேன், நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியாது. திருக்குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க யாரெல்லாம் கேட்டிருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவருடைய துணையோட நம்ம ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிக்கணும். ஏன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஜெபிக்கணும்? பரிசுத்த ஆவிக்குள்ள ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போம். அந்தப்படியே பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நம்ம எந்த மாதிரி ஜெபிக்கணும்னு நம்ம அறியாமல் இருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக பிதாவினிடத்துல வேண்டுதல் செய்கிறார். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபித்தால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்காக பிதாவினிடத்துல வேண்டுதல் செய்கிறார். காரணம், நாம சில நேரங்களில் இன்னபடி ஜெபிக்க வேண்டும் என்று அறிந்திருக்கவில்லை. சில நேரங்களில் நாம என்ன ஜெபிக்கிறோம் நமக்கே தெரியாது, எதுக்கு ஜெபிக்கிறோம்னு தெரியாது, ஆனா ஜெபிப்போம். வசனம் சொல்லுது, நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார். அப்ப சித்தம் அறியாம ஜெபித்தால் ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படும், ரிப்ளை வராது. எப்படி கேட்கப்படும்? ரிப்ளை வராது. அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரங்கள்ல நாம இப்படித்தான், சைக்கிள் நிறுத்த இடம் இருக்காது. எப்படி வீட்டுல சைக்கிள் கொண்டு விடுறதுக்கே இடம் இருக்காது, ஆனா ஜெபம், ஆண்டவர் எனக்கு ஏரோப்ளைனை தாரணும். ஆண்டவர் உடனே ஏரோப்ளைனை தரமாட்டார். புரியுதா? சைக்கிள் நிறுத்தவே இடமில்லாத ஒருத்தனுக்கு எப்படி ஏரோப்ளைனை தருவார்? தரமாட்டார். அப்ப ஏரோப்ளைனை தர்றதுக்கு முன்னாடி என்ன தருவார் தெரியுமா? அதுக்கான இடத்தை தருவார். ஏரோப்ளைன் நமக்கு வேணும்னு தேவன் அறிந்திருந்தால், ஏரோப்ளைன் நமக்கு தேவை என்று தேவன் அறிந்திருந்தால், ஆண்டவர் சொல்வாரு, அதை நிறுத்துவதற்கான இடத்தை தருவார். அதுக்கு பிறகுதான் அதை வாங்குறதுக்கான பணமும் அல்லது அந்த ஏரோப்ளைனையும் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே, நான் உங்ககிட்ட ஏரோப்ளைன் கேட்டா நீர் என்ன இடத்தை தருகிறீர்? ஆண்டவர் சொல்ற, அடக்கு இருக்கா, ஏரோப்ளைனை கொண்டு போய் எங்க கொண்டு விடுவ? ஊட்டு மண்டையில நிறுத்துவ? அதை விடுறதுக்கு இடம் வேண்டாமா? அதான் முதல்ல என்ன தரேன்? ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆசீர்வதிப்பார். சில நேரங்களில் நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாத வழிகளை நமக்கு புரியாது. அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம நடத்துகிறத பார்க்கும்போது நமக்கு அது புரியாது. சில நேரங்களில் நம்ம சில காரியங்களுக்கு ஜெபித்திருப்போம், எதுக்கோ ஒண்ணு ஜெபித்திருக்கோம், ஆனா ஏதோ ஒண்ணு பதில் வந்திருக்கும். எப்படி ஏதோ ஒண்ணுக்கு ஜெபித்திருப்போம், பதில் ஏதோ ஒண்ணு வந்திருக்கும். நம்ம மண்டையை குறைஞ்சிட்டு உட்கார்ந்துருப்போம். நான் ஏதோ ஒண்ணு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்ன இதை கொடுத்திருக்கார் உங்களுக்கு தெரியுமா? வரப்போற ஆசீர்வாதத்திற்கு முன்னடையாளமா இதை கொடுத்திருப்பார், அல்லது வரப்போற நன்மைக்கு உதவியா இருக்கும்படி இதை கொடுத்திருப்பார். சொல்ற புரியுதா? அப்போ நாம
சோத்திரம் சித்தம் அறிந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பரிசுத்தாவியானுடைய உதவி தேவை. பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு நாம் ஜெபிக்கிற போது, பரிசுத்தாவிக்குள்ளாக ஜெபிக்கிற போது நாம் ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்ள வேண்டிய பிரகாரம் வேண்டிக் கொள்ளுவோம். என்ன செய்வோம்? வேண்டிக் கொள்ள வேண்டிய பிரகாரம் வேண்டிக் கொள்ளுவோம். ஆமென். என்ன வசனம் சொல்லுது? தேவனுக்கு முன்னால உன் தூதனுக்கு முன்னால பதறி பேசினேன் என்று சொல்லாதிருப்பாயாக. சிலர் சொல்லுங்க, ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டேன் பாஸ்டர், ஏதோ கோபத்துல சொல்லிட்டேன் பாஸ்டர், ஏதோ ஒரு வியாகத்துல சொல்லிட்டேன் பாஸ்டர். உன் தூதனுக்கு முன்னால பதறி பேசினேன் என்று சொன்னார். அப்போ கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு அவசரப்படாதீங்க. தப்புன்னு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஆமா, பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணி பாருங்க. ஆமென். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல இன்னொரு வசனம் இருக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதனுக்கு முன்னால பதறி பேசாயாக என்று சொல்லி இருப்பது போல மற்றொரு வார்த்தை உண்டு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலப்புகிற மூடன் சிலர் ஜெபத்துல விட்டா அலப்புன்னு அலப்புவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தாவே, பிதாவாகிய தேவனே. எதுக்கு? இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் ஒரு நாளிலே அன்னைக்கு எந்த எரிகோ ஆமீன் பட்டணத்திற்குள்ளாக நீர் அப்படியாக ஆமீன் வலது காலை எடுத்து வைத்து பிறகு இடது காலை எடுத்து வைத்து நீர் அப்படியாக வலதும் இடதுமாக நடந்து வந்தீரே. உண்மை சுத்தி ஒரு 25,000 பேர் சூழ்ந்து நின்றார்களே. அந்த 25,000 ஒரு 3,000 ஸ்திரீகள் இருந்தார்களே. அதுல ஆமீன் கர்த்தாவே அந்த சகையும் சந்திக்க முடியாதபடி ஒரு 10,000 பெரியவர்கள் இருந்தார்களே. என்னது? ஆண்டவர்கள் உட்கார்ந்து ஸ்டடி எடுத்துட்டு இருப்பாங்க. சிலர்லாம் ஜெபத்துல ஆண்டவர்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே இப்படியாக வேதம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் அவருக்கு தெரியாது, சொன்னவரே அவர் தானே. பத்திரிக்கையில ஆண்டவருக்கே கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. கர்த்தாவே லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 11:10 இப்படி சொல்லி இருக்கிறதே. நான் அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ என்ன சொல்ல வந்து அதை சொல்லு. ஏன்னா இப்போ மரம் செடி கொடிக்கெல்லாம் பிரசங்கம் பண்ற ஆட்கள் எழுதிட்டாங்க. ஆமா, எல்லா ஜீவராசிகளுக்கும் என்ன செய்யணுமா? சுவிசேஷம் சொல்லணுமா? மரத்தை பார்த்து சுவிசேஷம், நாயை பார்த்து சுவிசேஷம், எல்லாத்துக்கும் சுவிசேஷம். சோத்திரம். சரி போகட்டும், நீங்க மனுஷருக்கு மட்டும் சுவிசேஷம் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷாத்மாவை எடுத்துக்கொள்ளதான் வரப்போறார். சரியா? மரம் செடி கொடி நாய் பூனை பன்னி கழுதை இதெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டார். புரியுதா உங்களுக்கு? நாயும் பன்னி இதெல்லாம் இங்கதான் கிடக்கும். தோத்திரம். அது செத்தா எங்கேயும் போகாது. அதுக்கு ஜீவன் கடவுள்கிட்ட போயிடும், மண்ணுக்கு சரீரம் போயிடும். அதுக்கு ஆன்மா கிடையாது. ஆன்மா இல்லாத ஜீவனுக்காக இந்த பாடு. ஆனா ஆன்மா உள்ள மனுஷன் பாடுபடுறான். ஒரு காலத்துல இதே இந்தியாவில சோத்திரம் கீழ் ஜாதிக்காரன் உயர் ஜாதிக்காரன் தெருவுல போக கூடாது. போனா சோத்திரம் தண்டனை, கட்டி வச்சு அடிப்பாங்க, துரத்தி விடுவாங்க, கல்லடிப்பாங்க. ஆனா அதே நேரம் எதிர் தெருவில் இருக்கிற கீழ தெருவில் இருக்கிற கீழ் ஜாதிக்காரன் வீட்டுல தெருவில் இருக்கக்கூடிய நாய் இந்த மேல் ஜாதிக்காரன் தெருவில் போலாம். நாய் போலாம், மனுஷன் போக கூடாது. அப்படி இருந்த காலம் நம்ம நாட்டுல இருந்துச்சு. சோத்திரம். நாய்க்கு நடமாடலாம், மனுஷனுக்கு நடமாடக்கூடாது. இன்னைக்கு நாய்க்கு அமைப்பு வச்சு நாய்க்கு சோறு போட்டு நாயை தூக்கி கொஞ்சிட்டு தெரிகிற ஒரு கூட்டம். ஆனா மனுஷன் இன்னைக்கு இந்தியாவில ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்படுகிற எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. அதை நினைத்து பார்க்க ஆள் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், நீங்க என்ன வந்து வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் ஆகாரம் இல்லாம இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் சிறைப்பட்டு இருந்தேன், நீங்க என்ன பார்க்க வந்தீங்கன்னு சொன்னார். கூட இருந்தவங்க கேட்டாங்க, எப்ப ஆண்டவரை இதெல்லாம் உனக்கு சம்பவித்தது? இது எப்ப நடந்துச்சு? நீங்க என்னைக்கு சாப்பிடாம இருந்தீங்க? நீங்க என்னைக்கு துணி இல்லாம இருந்தீங்க? நீங்க என்னைக்கு ஜெயில இருந்தீங்க? இது நாங்க எப்ப கொடுத்தோம் கேக்குறாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த சீரியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செஞ்சீங்க. தெருவில் அடிபட்டு கிடக்கிற நாய்க்கு நீங்கள் எதை செய்தீர்கள் அது எனக்கு செய்தீர்கள் ஆண்டவர் சொல்லல. கழுதைக்கும் பன்னிக்கும் பூனைக்கும்
ஆத்மாவில்லாத ஜீவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்கள் எனக்கு செய்தீர்கள் ஆண்டவர் சொல்லல. நீங்க செய்யுங்க, செய்யாம போங்க, எனக்கு அது விஷயம் இல்லை. ஆனா ஆத்மாவுள்ள மனிதன் மேல கரிசனை உள்ளவன் எவன், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு மனுஷர் மேல சிந்தை வைக்க மனுஷனுக்கு நேரம் இல்ல, மனுஷனுக்கு மனம் இல்ல. மாட்டுக்கு சுவிசேஷம், ஆட்டுக்கு சுவிசேஷம், நாய்க்கு சுவிசேஷம், மரத்துக்கு சுவிசேஷம். ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப நல்ல கவனமா கேளுங்க. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்கணும். ஆமென். நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபித்தா அவர் என்ன பண்ணுவார்? நமக்காக வாக்கு கடங்காத பெருமிச்சோட பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்வார். ஏன்னா நம்ம என்ன பேசணும், என்ன கேட்டுக்கொள்ளணும் நமக்கு பல நேரங்கள்ல தெரிவதில்லை. எதை கேட்கணுமோ அதை கேட்கறதும் இல்ல, எதை கேட்க கூடாதோ அதை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருப்போம். சிலர் என்ன செய்வாங்க? தங்களுடைய ஜெபத்துல அலப்பி கொண்டிருப்பார்கள். சிலர்லாம் அதிக அது இயேசுவே சொன்னார். சிலர் நினைக்கிறாங்க தங்களுடைய அதிக வசனிப்பினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். சார், ஆமா, தன்னுடைய அதிக வசனிப்பினாலே. சிலர் பாத்தீங்கன்னா எப்போ அவங்கதான் வசனம் படிச்சிருக்காங்களாம். ஒரு சின்ன காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா ஒரு 27 வசனம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற வசனம் 50 சொல்லி முடிச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல இயேசு நாமத்தில் பிதாவே ஆமீன் வாங்க. இவங்களுக்கு இந்த 27 வசனமும் தெரியுமா? அங்க என்ன தேவையோ பேசுங்க. எலியா கருத்தாய் ஆண்டவரிடத்துல என்ன செய்தானா? ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? கேட்கப்பட்டுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. கேட்கப்பட்டுச்சா? சொல்லுங்க. கேட்கப்பட்டுச்சா? கேட்கப்பட்டுச்சு. ஆனா எலியாவினுடைய ஜெபத்துல கருத்தாய் அவன் ஜெபித்தான், கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க கவனிச்சீங்களா? பலிபீடத்துக்கு முன்னால நின்று எலியா ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் உடைய ஊழியக்காரனும் நீர் அனுப்பினீர் என்றும் இதை விளங்க பண்ணும்படி என்னை கேட்டறலும் அப்படின்னாரு. அவ்வளவுதான். எத்தனை நிமிஷம் ஜெபிச்சிருக்க? அந்த ஜெபத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சில ஃபியூ செகண்டுக்குள்ள வேலை முடிஞ்சிடும். மணிக்கூர் கணக்குல எல்லாம் என்ன செய்யல, உட்கார்ந்து ஜெபிக்கல. ஆனா என்ன நடந்துச்சு? ஜெபம் முடிகிற போது துப்பு 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 துப்புன்னு என்ன வந்துச்சு? தீ இறங்கி வந்துச்சு. வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. ஆனா ஒண்ணு கவனிங்க, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், ஜெபித்த உடனே பதில் வந்துச்சு. நேர மலைக்கு போனார், கர்மேல போனார், ஜெபம் பண்ணார், பதில் வந்துச்சா? நேர போனார், மலையில போய் ஜெபிக்க முழங்கால் போட்டார். எப்படி முழங்கால் போட்டாரா? எப்படி குனிந்தாரா? முகம் முட்டுல குத்துற அளவுக்கு அப்படியே குனிந்து தன்னை தாழ்த்தி தன்னை அர்ப்பணித்து பணிந்து அந்த அளவுக்கு நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஒரு ஜெபம் கேட்கப்பட்டு தீ இறங்கியிருக்கு. இப்பதான் ஒரு ஜெபம் முடிச்சு தீ இறங்கியிருக்கு. 850 பேரை சோலையை முடிச்சிருக்கு, வெட்டி கொலை பண்ணிருக்கு. எலியா எப்படி வந்திருக்கணும்? என் கண் அசைவுக்கே கடவுள் என்ன செஞ்சிருவாரு? இறங்கி இன்னும் அப்படின்னு வந்துருவார். தலைக்கு ஏறுமா ஏறாதா? உடனே எலியா என்ன பண்ணுவாரு? வாங்கப்பா, அடுத்து மலை இறக்க போலாம், மலைக்காய ஜெபிப்போம். அப்படியே 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 கையை வீசிக்கிட்டு ஒரு டைப்பா வந்திருப்பாருல்ல, வந்திருக்கணும்ல. வந்தாரா? அங்க ஜெபிச்ச உடனே ஜெபம் கேட்டு தீ இறங்கிச்ச. இப்ப அதே திருவூர்ல வந்து ஜெபிச்சிருக்கலாமே? இல்ல, அடுத்து மழை வரணும். அங்க என்ன பண்ணார் தெரியுமா? தலைய குனிற, முழங்கால முகம் படுற அளவுக்கு குனிகிறார். எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார் பாருங்களேன். என் ஜனம் அங்க கேட்டுச்சு, அதனால நான் இனிமே கெத்தா தெரியுமா? இல்ல, ஒருக்க கேட்டுருச்சா? இனிமேதான் நீங்க அதிகமா உங்களை தாழ்த்தணும். ஒரு தடவை உங்க ஜபத்துக்கு பதில் வந்துருச்சா? இன்னும் அதிகமா உங்களை தாழ்த்துங்க, இன்னும் தாழ்த்துங்க, தாழ்த்திக்கிட்டாருங்க. தாழ்மை தாழ்மை தாழ்மை. ஒரு தடவை நன்மை வந்துருச்சுன்னு பெருமை வந்துடக்கூடாது. ஒரு நன்மை வந்துட்டா இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் உங்களுக்குள்ள தாழ்மை உடல் எடுத்துக்கொண்டே இருக்கட்டும். அவன் தன்னை தாழ்த்தினான். சரி, தாழ்த்தியாச்சு. தாழ்மை வந்த உடனே பதில் வந்திருக்கணுமே. ஜெபித்தா. ஜெபிச்சுட்டு வேலைக்காரன் சொல்றான், போய் பாருப்பா. போய் பார்த்தான். வந்து என்ன சொன்னா?
ஒண்ணும் இல்லைன்னா போய் பார்த்துட்டு வந்து, பாஸ்டர் அங்க ஒண்ணும் இல்ல பாஸ்டர், நீங்க சும்மா வேஸ்டா. இப்ப ரெண்டாவது ஜெபம் பண்ணிட்டே இருந்து சொல்றாரு, தம்பி போய் பார்த்துட்டு வாப்பா. உடனே தம்பிக்கு என்ன தோணி இருக்கும், பாஸ்டருக்கு ஏதோ பெரிய வெளிப்பாடு வந்துருச்சு, எலியா பாஸ்டருக்கு வெளிப்பாடு வந்துருச்சு, அதான் அவர் நம்மள பார்க்க சொல்லுவார். உடனே போய் பார்த்தா அங்க என்ன இல்ல, ஒன்னையும் காணும். திரும்பி அது போங்க பாஸ்டர், சும்மா ஏதோ மனசுல தோணுனதெல்லாம் சொல்லிக்கிட்டு எங்களை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. நம்ம அப்படிதானே, இப்ப பாஸ்டருங்க ஒண்ணு சொல்லுவாரு, உங்களுக்கு தலையில கை வச்சு சொல்றாரு, இல்ல உங்க வீட்டுல வந்து சொல்றாரு, உடனே நீ அது நடக்கல, நீங்க என்ன அந்த ஆளுக்கு ஏதோ மனசுல என்னவோ தோணி இருக்கு, அதை சொல்லிட்டு போயிருக்காச்சு. ஆனா விட்ட பாடல்ல சரி 2 தடவை ஜெபிச்சாச்சு, 3 தடவை ஜெபிச்சாச்சு, 4வது தடவை ஜெபிச்சாச்சு, பதில் வரலையா? எலியா என்ன செஞ்சிருக்கணும், சரி வந்தா வரட்டும், வரும்போது பாத்துக்கலாம், நான் போறேன் எழுந்து போயிருக்கலாம்ல. என்ன பண்ணாரு, பதில் வருகிற வரைக்கும் ஜெபித்தார். என்ன பண்ணாருங்க, பதில் வருகிற வரைக்கும். 7வது முறை அவன் போய் பார்த்துட்டு வந்து சொல்றான், ஒரு கையளவு நேரம் அப்படியே சமுத்திரத்துல இருந்து மேல வர்றத நான் பாக்குறேன்னா. ஆனா எலியா என்ன சொன்னாரு தெரியுமா, எலியா என்ன சொன்னாரு, வந்தது கையளவு மேகம். எலியா என்ன சொன்னார், எடுத்து பெருமழையில், ஏங்க கையளவு மேகம் தானங்க வந்துச்சு, இவருக்கு மட்டும் எப்படி இறைச்சல் காட்டுச்சு? என ஆண்டவர் சொல்லி இருந்தார், நான் பெருமழை அனுப்ப போறேன். ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லி இருக்காரா, உங்களுக்கு வார்த்தையை தந்திருக்காரா, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரா, அது உங்க காதுல தொலைச்சுக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசன சத்தம். தீர்க்க தரிசனத்தின் சத்தம் உங்க காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும்னா நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. தீர்க்க தரிசனத்தின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிறவன் பதில் வருகிற வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் சொன்னார், நான் பெரிய ஒரு மழையை அனுப்ப போறேன். ஏன்னா 3 வருஷம் மழையோ பனியோ பெய்யல பத்தியா, அதனால நான் என்ன பண்ண போறேன், நீ கர்மேல்ல பலிய போடு, நான் ஒரு பெரிய மழை அனுப்ப போறேன். அதை விசுவாசித்தான். அந்த வார்த்தைய கேட்ட உடனே இப்ப அவன் காதுக்குள்ள பெருமழையின் சத்தம், அந்த சத்தத்தோட உட்கார்ந்து இருக்கான். போய் பாருன்னா இவனுக்கு சத்தம் உள்ள இருக்கு, ஆனா போனவனுக்கு சத்தம் தெரியல, ஒண்ணும் தெரியல. சில நேரத்துல ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் சில தரிசனத்தை கொடுத்திருப்பார், அவனுக்குள்ள அந்த தரிசனம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா விசுவாசிக்கு அது ஒண்ணுமே தெரியாது. இந்த ஆளு ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கான், ஐயா சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்க, பெருமளை இறைச்சல் கேட்டுக்கிட்டு இருக்க, இந்த ஊழியம் வளரும்னு இறைச்சல் கேட்டுக்கிட்டு இருக்க, இங்க திரளானவர் உட்கார்ந்து ஆராதிக்கிற சத்தம் காதுல கேட்டுக்கிட்டு இருக்க, இங்க ஆயிரங்கள் வந்து போகிற ஒரு இறைச்சல் கேட்டுக்கிட்டு இருக்க, எப்படி என்னால அடங்கி இருக்க முடியும்? நான் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், என்ன இறைச்சல் என் காதுல விழுந்துகிட்டே இருக்க, ஆயிரங்கள் கூடி ஆராதிக்கிற ஒரு இறைச்சல் காதுல விழுகிற வரைக்கும் என்னால அடங்கி இருக்க முடியாது. பதில் வரும், பதில் வரும், பதில் வந்தே தீரும். அல்லேலூயா. இறைச்சல் காதுல கேட்கறதுனால ஆமே சோத்திரம், ஆமே நன்மையை கண்ணுல காணலன்னு விட்டுட்டு போக முடியாது. என்ன காதுல இறைச்சல் கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் சொன்னா போய் பாருப்பா, 7 தடவை 7வது தடவை சொன்னா, சார் உங்க காது மேகம் வருது, நீங்க என்ன பெருசா மழை வரும், நீங்க இப்படிக்கான மேகம் தான் வருது, அப்படிமான மேகம் தான்டா பெருவளையா மாற போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா ஆமா சோத்திரம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆமா நீ பழைய இதுக்கு முன்னால பண்டு நடந்ததை சொல்லிக்கிட்டு தெரிய, உனக்கு அப்ப முன்னாடி நடந்து கொண்டு ஆண்டர் செஞ்சாருன்னு இப்ப நீ ஒண்ணு பீச்சிக்கிட்டு தெரிய, இப்ப உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய இறைச்சலின் காதுல கேட்டுக் கொண்டிருக்கிறது. பதில் வந்தே தீரும். ஒரு பெருமழையின் இறைச்சல் காதுல கேட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த இறைச்சலின் அவன் வெள்ளத்தை நான் பார்க்காம கண் கொடுவதில்லை. அல்லேலூயா. அப்போ சோத்திரம். ஏதோ ஒரு சின்ன அந்த அம்மாவுக்கு இந்த ஜெபம் பண்ணா அந்த அம்மாவுக்கு ஒரு வயிற்று வேதனை, கொஞ்சமா ஒரு சின்ன மேகம். ஆமா பெருசா ஜெபம் பண்ணாராம், அந்த அம்மாவுக்கு தலைவேதனை போச்சான், ஒரு கையளவு மேகம். இதெல்லாம் ஒரு பெரிய மழையாக்கும். எனக்கு இறைச்சல் கேக்குது. நீங்க பார்த்தது மேகம், நான் பார்க்கிறது இறைச்சல், பெருமழையின் இறைச்சல். இந்த ஊழியத்துல கத்துறது பெரிய மழையை பெய்ய பண்ணிட்டு. அல்லேலூயா. ஆமென். ஆமா விசுவாசிக்கிறவர்கள் தான். அப்போ இதுக்கு ஆவியானுடைய உதவி ரொம்ப தேவை.
பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் இது நடக்கும். ஆமென். பரிசுத்தாவி இல்லையா? பரிசுத்தாவி இல்லையா? உங்க ஜெபத்துல உங்க தரிசனம் தராது. உங்க ஜெபத்துல உங்களுக்கான ஆண்டவர் கொடுத்த வார்த்தை காதுல நிற்காது. ஆண்டவர் சொன்னது உங்க காதுல கேட்டுட்டே இருக்கணும்னு ஆவியானவருக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி ஜெபிச்சு பாருங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலையை காண்பீர்கள், பதிலை காண்பீர்கள், ஜெபம் கேட்கப்படும். ஆமென். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவிகளை ஜெபிக்கணும். பரிசுத்தாவிகளை ஜெபிக்கும் போது இன்னொரு ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் முடிச்சிடலாம்னு நினைச்சேன் காலையில வரும்போது. ஸ்தோத்திரம். இது 2வது பாயிண்ட் தான். இன்னும் 5 பாயிண்ட் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கொண்டு போறாரு, போற வரைக்கும் போகட்டும். இந்த வருஷம் ஃபுல்லா போனாலும் சந்தோஷம்தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். பரிசுத்தாவிகளை ஜெபிக்கும் போது அவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஸ்தோத்திரம். வெறுமனே வார்த்தையை மட்டும் விட்டு அலப்புறதில்ல, கருத்தாய் ஜெபிக்கிறான். கருத்தாய் ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, கர்த்தரோடும் ஜெபிக்கிறான். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள அந்நிய பாஷையின் அடையாளமும் வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில என்ன செய்வாங்க? ஆராதிப்பாங்க, அந்நிய பாஷையில ஜெபிப்பாங்க. இப்ப நான் எனக்கு எதிரியா எனக்கு பக்கத்துல இந்த பிள்ளைக்கு ஆண்டி நான் ஜெபிக்கிறேன், ஆனா இந்த பிள்ளைக்கு தெரியாம ஜெபிக்கணும். அப்ப நான் எப்படி ஜெபிக்கணும்? அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். அதுவே ஆண்டவரே கர்த்தாவே இந்த சகோதரி எப்ப ஜெபத்துக்கு வந்தாலும் கருப்பு கலர் துணி போட்டு வர ஆண்டவரே, அடுத்த வாரத்துல இருந்து வெள்ளை துணி போட்டு வரணும் ஆண்டவரே அப்படின்னு நான் இங்க பப்ளிக்ல ஜெபம் பண்ணேன்னு வைங்க. அவ வீட்டுக்கு போகும்போது அம்மாட்டு சொல்லுவா, എന്ത് நம்ம പറയணும், ഈ പാസ്റ്റർ ഇങ്ങനെ പ്രാർത്ഥിക്കുന്ന ഇനി സഭയ്ക്ക് വരുന്നില്ല அப்படின்னு அடுத்த வாரத்துக்கு வராம போயிருவா. யோ இன்னும் இதுக்கு நீ பேசாம டைரக்டாவே சொல்லிருக்கலாம் ஐயா. அவர் நினைக்கிறது எனக்கு புரியுது, இதுக்கு நீங்க நேரில் ஜெபிச்சிருக்கலாம் பாஸ்டர். சோத்திரம். இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? அதுக்கு அந்நிய பாஷையில ஜெபிச்சுட்டு போயிட்டா சோத்திரம், அவளுக்கும் தெரியாது, காரியமும் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேடந்தி, அதாவது பறவைக்கு கண்ணுக்கு முன்னால என்ன செய்யாத, வலை போடாத அப்படின்னு எழுதி இருக்கு. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியில ஆராதிக்கும் போது, பரிசுத்தாவியானவருக்குள்ள நீங்க ஜெபிக்கும் போது ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை ஜெபிக்கும் போது, ஆமீன், எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தருவார். அந்நிய பாஷையில ஜெபிக்க சொல்லி தருவார். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமீன், யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறத நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது அது அப்பதான் நடக்கும். எதிரியும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இதை விட்டுட்டு ஆண்டவரே என் புருஷனை கத்து சந்தேகமையா அந்த மனுஷன் தொடுவீராக ஆண்டவரே, அப்பா தொடுவீராக ஆண்டவரே, நீர் பிடிப்பீராக. அவர் கட்டில உட்கார்ந்துருக்காரு, இந்த அம்மா இங்க ஜெபிக்குது, இங்க உட்கார்ந்துக்கிட்டே அந்த கட்டில எட்டி எட்டி பாத்துக்கணும். ஏன்னா அவர் கவனிக்கிறாரா இல்லையா? ஏன்னா அவர் டிவி பார்த்துட்டு இருக்காரு. சோ டிவி பார்த்துட்டு இருக்கிற புருஷன் கேட்கிறாரா இல்லையா அப்படிங்கறத எட்டி பார்த்துக்கிட்டு ஆண்டவரே தொடுவீராக ஆண்டவரே. அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. அல்லேலூயா. ஏன் அந்நிய பாஷையில பேசணும்? அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோட ரகசியம் பேசுகிறான். அந்நிய பாஷைக்கு நிறைய ஒரு பெரிய தனி பிரசங்கம் இருக்கு, நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை பேசுறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியம் பேசுறான். தேவனோட ரகசியம் பேசணும். இப்ப ஒருத்தட்ட ரகசியம் பேசணும்னா அவங்க யாரா இருக்கணும்? ரொம்ப நெருங்கினவர்களா இருக்கணும். எல்லாருக்கிட்ட எல்லாம் ரகசியம் சொல்லவும் முடியாது, ரகசியம் கேட்கவும் மாட்டாங்க. கரெக்டா? ஆமா. அப்ப ரகசியம் பேசணும்னா அவங்ககிட்ட நம்ம ரொம்ப நெருக்கமா இணக்கமா இருக்கணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆண்டவரோட ரகசியம் பேசணும்னா நீங்க ஆண்டவரோட நெருக்கமா, நீங்க இங்க பேசுறத வச்சே நாங்க புரிஞ்சுக்கிடுவோம் நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருக்கமா இருக்கீங்க. அல்லேலூயா. சோ ஆவியில பேசுங்க, ஆவியில ஆராதிங்க, பரிசுத்தாவிக்குள்ள ஆராதிங்க, பரிசுத்தாவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தாவிக்குள்ளாக ஒவ்வொரு காரியங்களையும் நடப்பீங்க. உங்க ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. ஆமென். உங்க ஜெபம் கேட்கப்படும். கண்களை மூடுமா? ஆண்டவர் சென்னைக்கு சொல்லுவோமா, ஆண்டவரே என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படணும், என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படணும், என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படணும், என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படணும். நான் இவ்வளவு நாளும் ஆண்டவர் ஏதோ ஒரு கடமைக்காய் ஜெபிச்சுட்டேன், இனி நான் கடமைக்காய் ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே விசுவாசம் இல்லாம ஜெபித்தது இனி வேண்டாம், இனி நான் விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஆண்டவரே இனி நான் பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கணும். என் சுயபலத்துல நான் ஜெபிக்க கூடாது, என் சொந்த ஞானத்துல நான் ஜெபிக்க கூடாது, அலப்புகிற ஒரு மூடனா நான் இருக்க கூடாது. அநேக வசனங்களினாலே, அநேக வசனிப்பினாலே
எதுகமோனையோட இலக்கண நயத்தோட அடுக்கு மொழிகளோட நான் ஜெபித்ததனால என் ஜெபம் கேட்டுரும் என்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் நான் மாத்தி வச்சுட்டு கருத்தாய் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஆமீன் தேவனுக்கு கேட்கிற விதத்துல பரலோகத்துக்கு எட்டுகிற விதத்துல நான் ஆழமாய் செபிப்பேன், கருத்தாய் செபிப்பேன், ஊக்கமாய் செபிப்பேன், உண்மையாய் செபிப்பேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பீங்களா? ஆவியானவருக்குள்ள ஜெபிக்கிற ஜெபத்துக்கு இடம் கொடுப்பீங்களா? பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்ப இடம் கொடுப்பீங்களா? பரிசுத்த ஆவியானவர்களை ஆளுகை செய்ய இடம் கொடுப்பீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி ஆமீன் உங்களை ஆளுகை செய்படி நீங்கள் இடம் கொடுப்பீர்களே ஆனால் ஆமீன் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. உங்க ஜெபம் கேட்கப்படும். நீங்க ஜெபித்தவைகளுக்கு பதிலை பெறுவீர்கள். ஆண்டுட்டு கேட்ப எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. நல்ல பிதாவே, இந்த நல்ல விளக்காய் ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்னைக்கு பேசும் இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய ரயமாவை அனுப்பி உடைய வார்த்தையை அனுப்பி உடைய பிள்ளைகளுக்கு தேவையானதை கர்த்தர் இன்னைக்கு தந்து போஷித்து உடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்தினதற்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த கிருபையில் மறைத்துக் கொள்ளும், உடைய பிரசனத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளும், உடைய மகிமைக்குள் மறைத்துக் கொள்ளும். ஆமென் தகப்பனே, எங்கள் செவிகளிலே பெருவெள்ளத்தின் இறைச்சல் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். நீதிகளை ஆசீர்வதிப்பேன் சொன்ன அந்த வார்த்தை எங்கள் செவிகளில் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். அவிசுவாசம் வந்துடக்கூடாது, சோர்வு வந்துடக்கூடாது. மனப்பூர்வமாய், மன உண்மையாய், மன உற்சாகமாய் ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். ஜெபத்தினாலே நாங்கள் பதிலை பெற எங்களுக்கு கிருபையை தாரும். ஆமென். கர்த்தர்களோடு இருந்து எங்களை நடத்தும், தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். கூடி வந்த ஜனத்தை ஆசீர்வதியும். என்னோட ஜெபிக்கிற உங்க பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யும். அவர்கள் ஜெபித்த ஒவ்வொரு காரியத்துக்கு கர்த்தர் பதிலை தாரும். நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.